குருவுக்கு முதல் வணக்கம். திருவள்ளுவர் ஜோதிடர் பாமா. புத்திர பாக்கியம், அதாவது தத்து பிள்ளை யாருக்கு அமையும்? ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் கெடக்கூடாது, குரு பகவான் கெடக்கூடாது. அதே மாதிரி 5ஆம் இடங்கிறது பூர்வீக புண்ணியஸ்தானம், அதுவும் கெடக்கூடாது. இந்த செவ்வாய்ங்கிறது தான் வீரியக்காரகன், அவரும் நல்லா இருக்கணும். அப்போ தான் அந்த குழந்தை பாக்கிய பெறக்கூடிய அம்சம் அவங்களுக்கு கிடைக்கும். குரு பகவான்கிறது மழலைக்காரகன், அந்த குரு நல்ல இடத்துல இருக்கணும். குழந்தை பாக்கியத்தை குருவை தான் குழந்தை பாக்கியத்துக்கு ஜோதிடத்தில் எடுத்துக்குவோம். 5ஆம் இடங்கிறது தான் பூர்வீக புண்ணியஸ்தானம், அதுவும் கெடக்கூடாது. இது மூணுமே கெட்டு போயிடுச்சுன்னா ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இதுக்கு ஒரு கதையை சொல்லுவாங்க. சித்திரகுப்தர் பிறந்த கதையை இதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லுவாங்க. காமதேனு வயிற்றில் 3.25 நாளிகை இருந்து இவர் பிறந்தாராம். அவரால் அவர் குள்ளமாகவும் இருப்பார். அதனால தான் சித்திரை மாதம் சித்திரா பௌர்ணமியில் பிறந்ததுனால அவருக்கு சித்திரகுப்தர் அப்படின்னு பேர் வச்சாங்களாம். இவர் வாலிப வயசு வரலும் பூலோகத்தில் இந்திரனுக்கு தத்து பிள்ளையாக இருக்கணும். வாலிப வயசு வரும்பொழுது யமலோகம் அடைவாய், பாவ புண்ணிய கணக்கு எழுதுறதுக்கு அப்படின்னு தான் இந்த சித்திரகுப்தர்னா படைக்கப்பட்டதா. இந்திரனே தத்து பிள்ளையாக சித்திரகுப்தரை வளர்த்ததாக ஒரு புராண கதையும் உண்டு. அதனால் இந்த மாதிரி ஜாதக அம்சம் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது. வரம் தவத்தினால தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், தெய்வ அருளால். அப்படி இல்லைன்னா தத்து பிள்ளை தான் எடுப்பாங்கங்கிறது ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது.